screen? ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கடைசியாக நாங்கள் சுப்பூன் செய்யப்பட்ட தன்மீனோடு தொடர்பான சட்டங்களை பார்த்து கொண்டு வரோம். அதில் நாங்கள் இல்ஹாரை முழுமையாக பார்த்திருக்கிறோம். அதே போல இஹ்வானுடைய சட்டங்களையும் பார்த்திருக்கிறோம். இதில் உதாரண பகுதிகளை பார்த்துட்டு தன்மீனோடு தொடர்பான உதாரண பகுதிகளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேங்கண்ணா. பிஸ்மில்லா கொண்டு آمين. أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم. فأنذرتكم نارا تلظى. இந்த ஹொம் என்றது கும் என்று நோம்பலாம் வரணும். ஹொம் கும் மற்றெல்லாம் சரி. எனக்காக மட்டும் மாத்திக்கிட்டா சரி. தூக்கும் പല്ലുണ്ടാ പല്ല് ഉടഞ്ഞിട്ട് പല്ല് ഉടഞ്ഞില്ല ஓகே അറിയോ നമ്മുടെ പല്ല് ഇങ്ങനെ فأنذرتكم نارا تلظى. குட். ரெண்டாவது ശരി പുള്ളിൽ നമുക്ക് ടീ കുടിച്ച് ناصية كاذبة خاطئة. குட். திருப்பவும் ഇങ്ങനത്തെ ناصية كاذبة خاطئة. மூணாவது പല്ലുണ്ട് ألم يجدك يتيما فآوى. நாலாவது പള്ളിക്കല്ല فيها كتب قيمة. திருப்பவும் فيها كتب قيمة. ஐந்தாவது جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار من تحت. அந்த எர் பின்னுக்கு போறது போதாது. எர் அன்ஹர். أوكي شيخ. جزاؤهم عند ربهم جنات عدن ஜன்னத்து அல்ல பிரதர், ஜன்னத்து உச்சரிப்பு வரணும். தூ சவுண்ட உச்சரிக்கணும். ஜன்னத்து அல்ல, ஜன்னத்து. அந்த தூட உச்சரிப்பு எடுக்கணும். اوكي شيخ. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. குட். அப்படி திருப்பி வரும்போது உங்க பிள்ளை வராம جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ஆறாவது يومئذ تحدث أخبارها. இந்த ஹ வந்துட்டுறது போதாது. اوكي شيخ. يومئذ تحدث أخبارها. குட். ஏழாவது ومن يعمل مثقال
مثقال ذرة شرا يره எட்டாவது سيصلى نارا ذات لهب ரன் சவுண்ட் வரையில வரை சரியா வரலன்னு சொல்றீங்க ஷேக் எஸ் ரன் என்ற சவுண்ட் வரையிலுமா என்ன சட்டம் இது ரா ரா வல்லினமா ஓதணும் ஷேக் அது ராட சட்டம் ரன் என்ன சட்டம் இங்க இஹ்ஃபா வரணும் ஷேக் தன்வீனோட அடுத்து இஹ்ஃபாவோட எழுத்து இந்த வந்து இஹ்பாவின் மூலமாக நீங்க என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க இஹ்ஃபாவின் மூலயமா இந்த இன்னோட கடைசி இன்னும் மட்டும் ம் மறைச்சு ம் தாவோட சேர்த்து ஓதணும் ஷேக் அப்போ அந்த இன் சவுண்டை மறைக்கணும் அப்படிதானே மறைச்சு உங்களுக்கு இன் சவுண்ட் தெளிவாக கேட்குது மறைச்சா தெளிவாக கேட்கப்படாது அப்படிதானே ஆமாங்க ஷேக் ஆ سيصلى نارا ذات لهب குட் நல்ல நாங்கள் அடுத்த சட்டத்தை ஆரம்பிப்போம் இதில் பிழைகள் வந்துக்குது ஆனால் அந்த பிழைகளை உங்களோட அடுத்த ஓதல் திருப்பி நீங்கள் ஓதுனதுமே நீங்கள் பிழையை திருத்துறீங்க அதோட அர்த்தம் என்னென்றால் உங்களாலேயே உங்களோட பிழைகளை மேனேஜ் பண்ண முடியுது தவறுகளை திருத்திக் கொள்ள முடியுது ஆகவே கட்டாயம் இந்த ரெக்கார்டை கேட்குற நேரம் நீங்கள் திருத்தத்தை நீங்கள் கேளுங்க புதிய வசனங்களை குர்ஆன்ல எடுத்து ஓது சந்தர்ப்பங்களையும் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது முக்கியம் சரி ஓகேங்க மூணாவது ஷேக் சட்டம் இதுகாமுடைய சட்டம் இதுகாம் என்றா என்னங்கிறது நாங்கள் ஆல்ரெடி சுக்குன் செய்யப்பட்ட மீம்ல இதுகாம்ல மீனிங்கை பார்த்திக்கிறோம் இங்கே சட்டம் பார்க்கணும் வேற பட் அப்போ இதுகாம் என்ற அந்த சொல் எங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம் அப்போ இதுகாம் என்று சொன்னால் சேர்த்தல் அப்போ இங்கே ஓகேங்க ஷேக் சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுடைய எந்த சாப்டர்ல இதுவாம் என்ற சட்டத்துக்கு கீழால 6 எழுத்துக்கள் இருக்குது நாங்கள் அது ஆறையும் இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்றதுக்காக வேண்டி யர்மலூன என்று சொல்லுவோம் யா ரா மீம் லாம் வவ் நூன் யர்மலூன என்று நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்க இந்த ஷேக் இதுகாமுடைய சட்டம் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டு சட்டத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இதுகாம் குர்ஆன்ல எங்கேயுமே சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்ல தன்வீன்ல இதுகாமுடைய சட்டம்னு ஒரு சட்டமும் நீக்காது இதுகாம்ங்கிறது காமன் பொதுவானது அதுல குறிப்பானது 2 சட்டங்கள் இது ஒன்று ராகத்தோடு சேர்த்தல் நாங்க சொல்லுவோம் இதுகாம் பிகுன்னா அல்லது இதுகாம் பில் குன்னா பின்னாடி உங்களுக்கு வரும் இன்ஷா அரபு பேரெல்லாம் ஓகேங்க ஷேக் இதுகாம் பிலாகுன்னா என்கிறது இரண்டாவது பில்குன்னா முதலாவது பிலாகுன்னா இரண்டாவது ராகத்தோடு சேர்த்தலுக்கு நாங்க சொல்லுவோம் பில் குன்னா ராகமின்றி சேர்த்தல் பிலா உன்னா அந்த லா சவுண்ட் வந்துச்சுதாண்டா இல்லைன்னு அர்த்தம் அப்ப பிலா உன்னான்னு சொன்னா உன்னா இல்லாம ராகம் இன்றி நாங்க சேர்த்தல் இந்த ராகத்தோடு சேர்த்தல் என்று சொல்ற பகுதி 4 எழுத்துக்கள் அந்த 6ல் 4 ராகத்தோடு சேர்த்தல் பகுதிக்கு வருது என்மு என்று நாங்க சொல்லுவோம் யானூன் மீம் வாவ் அப்ப என்மு என்றத்துல விடுபடக்கூடிய 2 சொற்கள் லாமும் ராவும் இதுகாம் பிலா உன்னா உன்னா இன்றி ஓதப்படக்கூடிய இதுகாமுக்கு நாங்க சொல்லுவோம் சரி இப்ப நாங்க சட்டத்துக்கு வருவோம் முதலாவது சட்டம் இதுகாம் பில் உன்னா இதுகாம் பில் உன்னா அல்லது பி உன்னா இதுல உங்களுக்கு போட்டு காட்டுகிறாங்க இதுகாம் பி உன்னா சட்டம் வந்து ரகத்தோடு சேர்த்தல் ஸ்கூன் செய்யப்பட்ட நூன ஓகேங்க ஷேக் அல்லது தன்வீனை தொடர்ந்து இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்துக்கள் இதுகாமுடைய எழுத்துக்கள் சொல்றல்ல இதுகாம் பிகுன்னா இதுகாம் பிகுன்னாவுடைய 4 எழுத்துக்கள்ல ஒன்று வருமாயின் அதை நாங்க சேர்த்து ராகத்தோட ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகி சேர்க்கப்படும் 2 எழுத்துக்கள் வரும் தனித்தனியாக 2ஐயும் பிரிச்சு நாங்க ஓதாம ஒன்றோடு சேர்த்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்ப இதுல உதாரணத்துக்கு பார்க்கலாம் இதுல பார்க்கலாம் ஃபமன் யஅமல் என்ன நாங்க பிரிச்சு ஓதக்கூடாது 2ஐயும் சேர்க்கணும் சேர்த்து ஒரு எழுத்தா மாத்தணும் ஒரு ஓகேங்க ஷேக் உச்சரிப்பா மாறும் பெரிய சொல் ஒரு எழுத்துல ஒரு உச்சரிப்பிட சவுண்டுக்கு வரும் தனித்தனியா ஓதுனா நடக்கும் 2 உச்சரிப்பிட சவுண்ட் வரும் ஃபமன் என்று இன் ஒரு உச்சரிப்பு இய்ய ஃபமன் யஅமல் ய இன்னும் ஒரு உச்சரிப்பிட சவுண்ட் அப்ப இரண்டும் சேர்க்கின்ற சந்தர்ப்பத்துல உச்சரிப்பிட சவுண்ட் ஒரு சவுண்டா வரப்போகுது ஃபமன் யஅமல் ஃபமன் யஅமல் என்று ஒரு சவுண்டுல உச்சரிப்பு வரப்போகுது அதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம் ஓகேங்க ஷேக் ஹை பிஸ்மில்லா நாங்கள் இதில் ப்ராக்டிஸுக்கு வருவோம் கூட ஓதுவோம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله
فمن يعمل مثقال ذرة sorry شيخ فمن يعمل مثقال ذرة خيرا يره திருப்பி வருங்க. فمن يعمل مثقال ذرة خيرا يره ம். அடுத்தது. وما لأحد عنده من نعمة تجزى திருப்பி வருங்க. وما لأحد عنده من نعمة تجزى மூணாவது. أيحسب sorry شيخ أيحسب أن لن يقدر عليه أحد திருப்பி வருங்க. இதுதான் காலு போகும். أيحسب أن لن يقدر عليه أحد عليه أحد. عليه أحد. أيحسب أن لن يقدر عليه أحد அதாவது அடுத்துங்களா ஷேஷ் ஓ خلق من ماء دافق ஐந்தாவது. والله من ورائهم محيط இப்போ வருங்க. والله من ورائهم محيط ம். ஆறாவது. إنه ظن أن لن இல்ல அல்லை ஐயோ இங்கிலீஷ் சுத்தாதா. إنه ظن أن لن يحور திருப்பி திருப்பி வருங்க. إنه ظن أن لن يحور ம். கொஞ்சம் இந்த பாடத்தையும் ப்ரிப்பேர் ஆகுங்க. புதிய பாடத்தை டேட் வாங்கலாம். أوكي إن شاء الله جزاك الله خير بارك الله فيك. السلام عليكم